வணக்கம் நேர்களே, மெய்வழியின் சமூக வழி நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். புது வருடம் பிறந்திருக்கின்றது. 2025 புது பொலிவோடு ஆரம்பித்திருக்கின்றது. தை பிறந்தாலே தமிழர்களுக்கு எல்லாம் கொண்டாட்டம், சந்தோஷம், உற்சாகம் பிறக்கின்ற காலமாக தை மாதம் இருக்கின்றது. அதுவும் மரபு திங்கள் எங்களுடைய பண்பாட்டு விழாவை எழுச்சியாக கொண்டாடுவதற்காக தமிழர்கள் எல்லாம் எழுச்சி கொள்ளுகின்ற மாதமாக தை மாதம் இருக்கின்றது. அந்த மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு பிறந்திருக்கின்ற வருடத்தில் பிரித்தானியாவில் எழுச்சியாக மரபு திங்களை கொண்டாடுவதற்காக எல்லோருமே எழுச்சி பெற்றிருக்கின்றார்கள். அந்த வகையிலே ஆரம்பத்தில் இருந்தே இந்த மரபு திங்களை கொண்டாட வேண்டும், மரபு திங்கள் அங்கீகாரம் வேண்டும், அடையாளம் வேண்டும் என்று முனைப்போடு செயற்பட்டு கொண்டிருக்கின்ற மரபு திங்கள் குழுவினர் மீண்டும் இதற்கான எழுச்சியோடு ஆரம்பித்திருக்கின்றார்கள். அவர்களை இன்று நாங்கள் நேரலையாக சந்திக்க இருக்கின்றோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கின்ற தமிழர்களுடைய திருவிழா தொடர்பான ஒரு கலந்துரையாடலுக்கு உங்களை நான் அழைத்து செல்கின்றேன். இதற்கு மிக முக்கியமாக இன்று அடுத்த தலைமுறையினராக மரபை தாங்கி செல்லக்கூடியவர்களாக தங்களுக்குள் உள்வாங்கிக் கொண்டு இந்த மரபை பெருமிதத்தோடு கொண்டு செல்லும் எங்களுடைய இந்த குழுவினுடைய மிக முக்கியமான செயற்பாட்டலாக இருக்கின்ற அர்ச்சனா இலங்கைநாதன் அவர்களையும், அவர்களோடு என்றும் எல்லோருக்கும் தெரிந்த ஞானசேகரம் ஜெயக்குமாரன் என்று அழைக்கப்படுகின்ற பாபா லக்ஷ்மி அவரையும் நாங்கள் இன்று அன்போடு இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் இருவருக்கும். வணக்கம். வணக்கம் அர்ச்சனா. அர்ச்சனா புது பொலிவோடு பார்க்கவே தமிழ் மரபோடு காதணிகள் எல்லாம் தொங்க அழகாக வந்திருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. அர்ச்சனாவை எல்லாருக்குமே இளம் தலைமுறைக்கு நிறைய தெரிந்திருக்கும். நாங்களும் பார்த்து ரசித்திருக்கின்றோம், வியந்திருக்கின்றோம். அவளுக்கு தமிழோடும் சேர்ந்து பயணிக்கின்ற ஒரு அற்புதமான இளம் தலைமுறை என்பதில் நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம். இந்த நிலையத்தில் இந்த விழாவுக்காக ஆரம்பம் ஏற்கனவே பலதரப்பட்ட ஆயத்தங்கள் தொடங்கப்பட்டு முடக்கப்பட்டிருக்கின்றது. அர்ச்சனா, நான் முதலில் உங்களோடு ஆரம்பிக்கிறேன். இந்த மரபு திங்கள் பண்பாடு ஹெரிட்டேஜ் என்று தமிழர்களுடையது என்று சொல்லும் பொழுது எப்படியான உணர்வு உங்களுக்கு முதல் இருக்கிறது? எப்படி, how do you feel about the heritage? ரொம்ப பெருமையாக இருக்கின்றது, பெருமையான உணர்வு உணர முடிகின்றது. எல்லாரும் ஒன்று கூடி இணைந்து இதில் செய்வதில் ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது. மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அடுத்த தலைமுறையோடு சேர்ந்து பாபா லக்ஷ்மி அவங்களுடைய பயணம் ஆரம்பிக்கின்றது. என்ன நோக்கத்துக்காக இந்த தமிழ் மரபு திங்கள் கொண்டாட வேண்டும் என்ற ஆரம்ப சிந்தனையோடு உங்களுடைய இணைப்பு இருக்கின்றது நான் அவதானிச்சிருக்கிறேன். ஆரம்ப தொடக்க காலங்களுடைய அந்த தொடர்ச்சியான கலந்துரையாடல்களில் இருந்து இதுவரைக்கு இந்த மரபு திம்பங்களுடைய எழுச்சி கொண்டாட்டம் எப்படியாக நீங்கள் பார்க்கிறீங்கள்? எதுவரைக்கும் இது பயணம் செய்திருக்கின்றது, முழுமை பெற்றிருக்கிறது என்று உங்களுக்கு திருப்தி இருக்கின்றது? இது 2020 முதல் முறையாக தொடக்கப்பட்டு இப்ப இது 6வது வருஷமாக இந்த முறை ஜனவரி மாதம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இந்த நிகழ்வு நடக்க இருக்கின்றது. இது கனடா தேசத்திலே முதல் தமிழ் மரபு திங்கள், அதாவது தை திங்களை அங்கீகாரம் பெற வேண்டும். அந்த தை மாதம் முழுவதும் தமிழர்கள கலாச்சாரம், பண்பாடு போன்ற நிகழ்வுகள் நடைபெற வேண்டும் என்று அரசு அங்கீகாரத்தை பெற்றது. அதன் பின்னர் நாங்களும் யோசிச்சோம், இந்த நாட்டிலேயும் நாங்கள் ஐக்கிய ராஜ்யத்தில வாழ்கின்ற தமிழர்கள் எல்லாரும் ஒன்று கூடி இன மத பேதம் இல்லாமல் எல்லாரும் தமிழர்கள் என்ற முறையில எங்கேயும் எங்களுடைய அரசுக்கு பாராளுமன்றத்தில அங்கீகாரம் பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோட நாங்கள் கொஞ்சம் பேர் இதுல ஒரு பக்க சார்பு பொலிட்டிக்கல், அதாவது பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் ஒன்றும் இல்லாத இதுல தமிழர்கள் என்ற முறையில நாங்கள் 2-3 கொஞ்சம் ஆட்கள் சேர்ந்து இந்த அமைப்பை உருவாக்கினோம். இதை நாங்க சொல்றது ஐக்கிய ராஜ்ய தமிழ் மரபு சமூகம் உண்டு. அதுல யாரும் கலந்து கொள்ளலாம், யாரும் தங்கலாம். அப்படி தொடங்கப்பட்ட ஒரு பொதுவான இந்த அமைப்பு மிக வீரியமாக எடுத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது. எங்களுக்கே பார்க்க பெருமையா இருக்குது என்னென்னா, நாங்கள் புலம்பெயர் தேசத்தில வாழ்கின்ற தமிழர்களாகிய நாங்கள் இது தார்மீக கடமை. நாங்கள் செல்லும் இடங்களில் எமது தமிழை வளர்க்க வேண்டும். தமிழ் பண்பாடு, கலாச்சாரம் போன்றவற்றை உலகத்திலேயே மூத்த மொழி தமிழ் மொழியாம் என்று பெருமைப்படக்கூடிய நாங்கள் இதை தொடர்ந்தும் எல்லா இடங்கள்லையும் இதை
கொண்டு செல்ற நோக்கத்தோட இங்க இந்த அரசாங்கத்தில் அங்கீகாரம் எடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இதை தொடங்கினாங்க. இப்ப நாங்கள் தொடங்கி வெற்றிகரமா வந்த பின் பல்வேறு அமைப்புகள் இந்த கொண்டாட்டத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். சமய வழிபாட்டு தலங்கள், தமிழ் பாடசாலைகள், நகரங்கள், நகர பிதாக்கள் எல்லாரும் முன்னெடுத்து இதை செய்யணும். மிக விரைவில் இது அரசு அங்கீகாரம் பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றது. பெருமைப்படக்கூடிய விஷயம். மற்றும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, நாங்க தொடக்கத்துல கொஞ்சம் அதாவது வயதில் முதியவர்கள் தான் இதில் ஈடுபட்டனாங்க. கடந்த வருஷத்துல அதை முழுதாக இளையோருட்டியே கை கொடுத்து விட்டோம். இப்ப நாங்க பின்னுக்கு இருந்து வேலை செய்கிறோம். இளையோர் தான் இதை முன்னின்று நடத்துகிறார்கள். கடந்த வருஷ நிகழ்வானது மிக சிறப்பாக நடந்தது. 800 பேருக்கு மேற்பட்ட மக்கள் வந்து நமது நிகழ்வுகளை பார்த்து ரசித்து பெருமைப்பட்டு கொண்டு போனார்கள். இந்த முறையும் அவ்வாறே இருக்கும். இதை நான் நினைக்கிறேன். நான் என்ன நோக்கம் தொடங்கினது உங்களுக்கு விளங்கி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். நிறையவே இது அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு ஈடுபாட்டோடு இருந்தபடியால் அத்தனை தகவல்களையும் மிக விரைவாக வேகமாக பாகலட்சுமி என்ன அதோடையே தொடர்ச்சியாக ஈடுபடுற நீங்கள் என்பது நாங்கள் எல்லோருக்குமே தெரியும். இந்த வகையில் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. ஒரு அங்கீகாரத்துக்காக தமிழர்களுடைய மரபுகள், தமிழர்களுடைய அடையாளம், தொன்மை வாய்ந்த இனம் என்ற வகையில் அதனுடைய பண்பாடுகள், நாகரிகங்கள் பேணப்பட வேண்டும், அதற்குரிய மதிப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்பதற்குரிய முனைப்பில் தமிழர்களுடைய அக்கறை என்ன இருக்கின்றது, அது தமிழர்களாக நாங்கள் என்ன செய்கின்றோம், எங்களுடைய பெருமைகளை, எங்களுடைய தொன்மங்களை, நாங்கள் பண்பாடுகளை நாங்கள் எவ்வாறு மதிக்கின்றோம், அங்கீகரிக்கின்றோம், பெருமைப்படுகின்றோம் என்பது தொடர்பாக தமிழர் மரபு திங்கள் பெருமையாக கொண்டாடப்படுகின்றது. சந்தோஷம். நீங்கள் ஒன்று சொன்னீங்க, எங்களுடைய அஞ்சல் ஓட்டத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி விட்டிருக்கின்றோம். அடுத்த தலைமுறை அதை பிடித்து கொண்டு ஓடுவதற்கான சந்தோஷத்தை கடந்த வருட எழுச்சியான நிகழ்ச்சியிலிருந்து பார்த்தீங்க. சரி அர்ச்சனா, உங்கள்கிட்ட எங்களுடைய மரபுகளை கையளிச்சிட்டேன்னு சொல்லி பாபாலட்சுமி அங்கிள் சொல்லியிருக்கிறார். இப்போ நீங்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த கடமை, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த மரபை எப்படி நீங்கள் கொண்டு செல்ல போகிறீங்களா? அது எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன என்று நீங்கள் யோசிக்கிறீங்க? எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவென்றால், இளையோர்கள் எதிர்காலத்தில் வருகின்ற இளையோர்களிடம் அவர்களை இதில் கொண்டு செல்வதிலும் அவர்களை இதில் இணையிறதிலையும். ஸோ நாங்கள் ஒரு குழு மாதிரி இருக்கின்றோம், ஒரு இளையோர் குழு மாதிரி. ஸோ மீடியா மார்க்கெட்டிங், ஸ்பான்சர்ஷிப், அவுட்ரீச் இந்த வெவ்வேறு மார்க்கெட்டிங் எல்லாம் குழுக்களில் இருந்து அனைவரும் சேர்ந்து இதில் அவர்களுடைய பங்களிப்புகள் இருக்கின்றது. அவர்களுடைய பங்களிப்பு தான் இதை இன்னும் சிறப்பாக கொண்டு செல்கின்றோம். சரி, இப்போ இதை நீங்கள் ஒரு வடிவாக ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி ஒரு பிளானோட அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணலாம் இந்த மெசேஜ்ன்றதில் நீங்கள் கூட ஒர்க் பண்ணுறீங்க, கூட கவனம் செலுத்துறீங்க. நீங்கள் கடந்த வருடத்தில் இதுவரைக்கு எவ்வளவு யங்ஸ்டர்ஸுடைய அடுத்த தலைமுறையினுடைய இன்ட்ரெஸ்ட் இதில் கூடியிருக்கா அல்லது இணைஞ்சிருக்கிறாங்களா? உங்களுக்காக சப்போர்ட் எப்படி அதிகரிச்சிருக்கு? அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க? உங்களோட அப்சர்வேஷன் எப்படி இருக்கு? ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு அந்த ஹிஸ்ட்ரி, மரபு அதை பற்றி அறியறதுக்கு நிறைய ஆர்வம் இருக்கின்றது. ஸோ தமிழ் மரபு திங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக அவர்கள் நிச்சயமாக அறிந்து அவர்களோட மனதில் இருக்கின்ற கேள்விகளுக்கு விடையல் எல்லாம் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். அண்ட் நாங்கள் இப்போ சோஷியல் மீடியா டீம், அவுட்ரீச் டீம், மார்க்கெட்டிங் டீம் அவங்க எல்லாரும் இன்ஸ்டாகிராம் மூலமாக நிறைய அறிவித்திருக்கிறார்கள். அண்ட் அதில் நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா அதில் நிறைய விஷயங்கள் போடுறாங்க தமிழ் மரபு திங்களை பற்றி. சரி, சொல்லுங்க. சாரி, இல்ல அர்ச்சனா சொன்ன மாதிரி என்னன்னா, இப்ப பல இளையோர்கள் முன் தாங்கள் எல்லாரும் ஒவ்வொரு நிகழ்வுகளை கொடுக்கணும் என்று சொல்லி எல்லா யூனிவர்சிட்டியிலும் இருந்து படிச்சு கொண்டிருக்கும் தமிழ் அமைப்புகள், அந்தந்த தமிழ் அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து இவையோட அடிபட்டு கொண்டிருக்கேன். இப்ப எங்களுக்கு நிகழ்ச்சி கொடுக்கறதுக்கு நேரம் காணாது. என்று சொன்னால் கிடைக்கிற நேரம் ஒரு சிறு இது. அதுல பல பேரை நிகழ்வுகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இருக்கின்றோம். பெரிய சந்தோஷமா இருக்கேன்னா எல்லா இளையோர்களும்
பல துடிப்புடன் ஆர்வத்துடனும் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். ஒருவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தாங்களே முன் வந்து இது அர்ச்சனா சொன்ன மாதிரி ஒவ்வொரு அவுட்ரீச் மீடியா ஸ்பான்சர்ஸ் எடுக்கிற தொடக்கம் எல்லாம் சில நாட்களே செய்யணும். அதுல எங்களோட தமிழ் பெரியோர்கள் வியாபார ஸ்தாபனங்கள் எல்லாம் வந்து அது ஆர்வத்தோட செய்யணும் என்னன்னு அவைக்கே சந்தோஷமா இருக்கு. சின்ன பிள்ளை எங்களோட பிள்ளைகள் எல்லாம் இப்ப இன்வால்வ் பண்ணி தினம் பண்றதுல கனவே முன் வந்து இதாண்டினம் அது பெருமைக்குரிய விஷயம். அர்ச்சனா போன்ற ஆட்கள் அந்த பங்களிப்பு பல வருஷங்களாக எங்களோட தொடர்ந்து இயங்குறது. அதோட பிரதிபலிப்பு தான் இந்த முறை நிகழ்விலையும் காட்டப்போகுது. வர்றவர்கள் ஈவன் போன முறை வந்தவர்களே சொக்கி போய் நின்றார்கள் பார்த்துவிட்டு இவ்வளவு திறமையாக இந்த இளையோர்கள் எல்லாம் செய்திருக்கிறார்கள் என்று. அதை இந்த முறை இன்னும் பல மடங்காக முன்னேறிக்கொண்டே போகின்றது பெருமைப்பட வேண்டிய விஷயம். சோரி இடையில குறுக்கிட்டதுக்கு மன்னிக்கவும். நான் நின்றா அந்த அர்ச்சனா சொன்னதுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இதையும் சொல்லணும்ன்றதுக்காண்டி சொன்னேன். நல்லது, மிகவும் அழகா சொன்னீங்கள். இப்போ அடுத்த தலைமுறையுடைய அவர்களுடைய ஈடுபாடு இவ்வளவு அதிகரித்திருக்கின்றது என்பது மிக முக்கியமானது. அந்த ஈடுபாட்டை கொண்டு வருவதற்காக முதல் தலைமுறையினுடைய முயற்சி வெற்றி அளித்திருக்கிறது என்று தான் சொல்லணும். இவ்வளவு கடந்த காலத்தினுடைய அவர்களுடைய உழைப்பு அடுத்த தலைமுறையினருக்கு எங்களுடைய பண்பாடுகள் மரபுகளை கடத்த வேண்டும் என்பதிலும் எங்களுடைய தமிழர்களுடைய அடையாளம் அடுத்த தலைமுறையினால் தூக்கி நிமித்தப்பட வேண்டும் அல்லது கொண்டு செல்லப்பட வேண்டும், காவி செல்லப்பட வேண்டும் என்பதிலேயே ஒரு பெரும் கவலை முதல் தலைமுறைக்கு இருக்கிறது. ஆனால் இந்த தலைமுறை அவ்வளவு விருப்போடு தங்களுடைய அடையாளம், தங்களுடைய தொன்மம், தங்களுடைய பண்பாடு என்று விரும்பி அதை அணைத்து கொள்ளும் பொழுது அது பெரும் வெற்றியாகவே இருக்கிறது. அவர்கள் தங்களுடைய விழாவாக கொண்டாட நினைப்பது நாங்கள் மற்ற இனத்துக்கான அடையாளமாக இருப்பதை விட எங்களுடைய அடுத்த தலைமுறை, இப்பொழுது புலம்பெயர்ந்த தேசத்தில் 2-3 கலாச்சாரங்களுக்கு மத்தியில் தடுமாறிக்கொண்டிருக்கின்ற இந்த தலைமுறை தங்களுடைய பண்பாடுகளை கொண்டு வரது பெரும் வெற்றியும் ஒரு வெற்றியோடு தான் நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்ல நினைக்கிறேன். நான் சந்தோஷமாக இருக்கிறேன் நீங்கள் சொல்லும் பொழுது இவ்வளவு எழுச்சியாக இது நகர்ந்து கொண்டிருக்கிறது. சரி, என்ன இந்த பண்பாடு ரீதியான அடையாளப்படுத்தலாக இந்த மரபு திங்கள் கொண்டாடப்படுகின்றது. அந்த பண்பாட்டில் என்ன விடயங்களை நீங்கள் அந்த நிகழ்வுகளில் அடையாளப்படுத்த விருப்பம் கொண்டிருக்கிறீர்கள்? எப்படியாக நிகழ்ச்சிகள் ஒழுங்கு செய்யப்படுகின்றன? இப்ப நாங்க சொன்ன மாதிரி என்னோட தமிழ் கலாச்சாரத்துல இயல் இசை நாடகம் வந்து இருக்கின்றது. அதுல ஒவ்வொரு அங்கமாக இப்ப தமிழ் தாய் வாழ்த்து நாங்க முதல் தொடங்க நிகழ்ச்சி தமிழ் தாய் வாழ்த்து பாடித்தான் தொடங்குகின்றோம். அப்ப தமிழ் தாய்க்கு முதலிடம் கொடுக்கின்றோம். அதன் பிறகு நடனங்கள், இன்னியம், தமிழ் பாரம்பரிய நடனம் இன்னியம் என்று சொல்லி அதை பழைய காலத்துல தமிழ் நடனம் என்று சொல்லப்பட்டது. பின்னர் அறியப்பட்டு அது பின்பற்றப்படாமல் வேற மேற்கத்திய நாகரிகங்கள் முன்னெடுத்து சென்ற நிலையில நாங்கள் மீண்டும் இன்னியம் என்ற அந்த பழமையான தமிழ் மரபு நாடகங்களை அந்த நாட்டியத்தை கொண்டு வருகின்றோம். இதை விட சிலம்பம், அதெல்லாம் தமிழர் வீரம் சரிந்த சிலம்பாட்டம் அது வந்து எங்களுக்கு நடக்க இருக்கிறது. மற்றது இப்படி தமிழ் பேச்சு போட்டிகள், தமிழ் சிறார்கள் பேச இருக்கிறார்கள். அனனியா போன்றவர்கள் வந்து தமிழ்ல நல்ல ஒரு புலமைத்துவம் பெற்ற அந்த சிறுமி தமிழ் பேச்சு ஒன்று கொடுக்க இருக்கின்றார். போர்க்களம் என்ற ஒரு நடன நிகழ்ச்சி நடக்க இருக்கின்றது. மற்றது இன்னொன்று யூத் பேனல் என்று இளையோரோட கலந்துரையாடல். அந்த கலந்துரையாடலானது மிகவும் முக்கியமானது. என்னென்றால் இப்ப எங்கட பெற்றோர்கள் நாங்கள் வயசு போனாக்கள் ஊர்ல இருந்து வந்துட்டு என்ன சொல்லுவோம் என்று சொன்னால், எங்கள பழமையில நாங்கள் அந்த காலத்துல இப்படி இருந்தோம், நாங்கள் இப்படித்தான் செய்தோம் என்று. இப்ப காலத்துக்கு ஏற்ற மாதிரி எமது நாகரிகமும் அதுல விரிவடைந்து கொண்டு மாற்றம் அடைந்து கொண்டு போகும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் கொஞ்சம் மாற வேணும். அப்ப அந்த சிறார்கள் என்னன்னா தாங்கள் என்னத்தை எதிர்பார்க்கிறார்கள் அதுகளை கலந்துரையாடல்ல சொல்லினோம். நல்ல ஒரு அது பெற்றோருக்கு ஒரு செய்தியா போகுது. என்னன்னு சொன்னா இப்ப தங்கட பிறந்த பிள்ளைகள் தங்கட பெற்றோருக்கு சொல்லிடாது, அம்மா நான் இப்படித்தான் செய்யறேன் ரெண்டாலும் சண்டை வந்துடும், வீட்டுல பிரச்சனையா போயிடும். அதை இன்னொரு பேர் சொல்லிக்க அந்த எல்லா பெற்றோர்களும் கேட்டவுடனே அவைக்கு ஒரு இதா இருக்கும். இது வந்து உண்மையா அந்த வளர்ந்தவர்களுக்கும் இளையவர்களுக்கும் பெரியோர்களும் இந்த இடைவெளிய கிட்ட கொண்டு, நாங்கள் ஊர்கள்ல அந்த காலம் அப்பா அம்மா என்று சொன்னா பெரியோர்கள் என்றா பயம், கதைக்க மாட்டோம், பேசாம இருப்போம். ஆனா இந்த காலத்துல இந்த நாட்டுல புலம்பெயர் தேசங்கள்ல நாங்கள் எல்லாரும் சிநேகிதர்கள், நண்பர்கள், எல்லாம் அம்மா அப்பா மகனும் மகளுமோ இன்னவோ உறவு முறை வேறு நெருக்கமானது, நண்பர்கள் போலதான் பழக வேணும். அப்ப அவைகளும் தங்களுடைய விருப்பு வெறுப்புகளை சொல்லிவினோம். நாங்களும் அதுகளை ஏற்று அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் மாற்றம் அடைய வேணும். இந்த கலந்துரையாடல் சிறார்கள் இந்த யூத் பேனல்
டிஸ்கஷன் என்றது இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை பெற்றோருக்கு எடுத்து சொல்லும். பெற்றோருக்கு மட்டுமில்லை, இது ஒரு சிந்திக்க வேண்டிய சில செயல்களை அவர்கள் மூலம் நாங்கள் எடுத்துக்கொண்டு சமூகத்துக்கு சொல்றோம். நீங்கள் மாற வேணும், இல்லை என்றால் உங்களுக்கு எதிர்காலத்துல கஷ்டப்படுவீங்கள் என்று பெற்றோருக்கு கொடுக்கிற இது. இப்படி பல்வேறு சுவையான நிகழ்வுகள் அன்றைய தினம் நடக்க இருக்கிறது. ஃபுல்லி பேக்ட் ப்ரோக்ராம் என்ற மாதிரி இன்னும் பல நிகழ்வுகள் வைக்கலாம். நேரம் தாமதம் காரணமாக நாங்கள் நடத்த வேண்டிய நிலையில இருக்கின்றோம். பொங்கல் விளையாட்டுகளும் இருக்கின்றது அண்ட் லைவ் எக்ஸிபிஷன்ஸ் லைக் கண்காட்சிகள் நீங்கள் பார்க்கலாம். இளையோருக்கு இது குறிப்பாக நாங்கள் செய்கிறோம். இளையோர்களுக்கு மட்டுமில்லை, எல்லாருக்கும். ஆனால் இளையோர்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் என்று நம்புகிறோம். தமிழ் மரபு திங்கள் கோலாகலமும் கொண்டாட்டமும் எதிர்வரும் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11:30 மணி முதல் ஹரோ லெசர் சென்டர் பைரன் ஹாலில் இவ்வாண்டுக்கான தமிழர் பண்பாட்டு விழா தமிழ் மரபு திங்கள். பொங்கல் விளையாட்டுகள், கண்காட்சிகள், கலை கலாசார அவை காட்டுகைகள், உடனுக்குடன் தயாரித்து பரிமாறப்படும் பாரம்பரிய கிராமத்து உணவுகள் என அசத்தலான ஒரு கொண்டாட்ட பொழுது. அனுமதி இலவசம். அனைவரையும் இன்முகத்தோடு அழைக்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி இதற்கான அனைத்து முன் ஓட்டங்களும் முன் காட்சிகளும் நிறையவே சமூக வலைத்தளங்கள் இப்பொழுது பரப்ப கொண்டிருக்கின்றன. எல்லோரும் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள். அழகிய நிகழ்ச்சி தொகுப்பாக ஒரு கச்சிதமாக ஒரு தமிழ் மரபை எடுத்து சொல்லக்கூடிய, அதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி பாபாலட்சுமி என்ன நீங்கள் சொன்னீங்க, எங்களுடைய வளர்ந்தோருக்கு எங்களுடைய சமூகத்திற்கு எச்சரிக்கையாக இவர்கள் இளையோர்களுடைய கலந்துரையாடல் இருக்க போகுது. அந்த எச்சரிக்கையை கட்டாயம் எல்லாரும் கேட்கத்தான் வேணும். என்ன எச்சரிக்கை எங்களுக்கு விடுங்க, செவிமடுக்க வேண்டும். அதே போல அர்ச்சனா சொன்னது மாதிரி கண்காட்சிகள், விளையாட்டுகள் எல்லாருமே அடுத்த தலைமுறைக்கு இந்த பொங்கல் தொடர்பாக ஒரு சுவாரஸ்யமாக ஈடுபாட்டை அல்லது அவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய விடயங்களை விளையாட்டுக்கூடாக, கண்காட்சிகளுக்கூடாக கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளை இந்த வருடம் செய்திருக்கின்றார்கள் என்பது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அதிகமான இளையவர்கள் இணைந்து பார்க்கக்கூடிய ஒரு விழாவாக, பங்கு பெற்றுதலை ஏற்படுத்தக்கூடிய விழாவாக, பெரியோர்களோடு சேர்ந்து பெற்றோர்களோடு சேர்ந்து ஒட்டுமொத்த சமூகமும் கொண்டாடக்கூடிய விழாவாக இந்த விழாவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. சரி அர்ச்சனா, நீங்கள் விரும்பிய இப்போ தமிழ் மரபில் நீங்கள் அதிகமாக விரும்பிய விடயம் என்ன? பண்பாட்டு கலை கலாச்சார நிகழ்வுகளா, அல்லது வரலாறுகளா, அல்லது கதைகளா, மூதாதைகின்ற கதைகளா, அல்லது உணவுகளா, பழக்க வழக்கங்களா, எது உங்களை அதிகம் கவர்ந்தது? அல்லது ஆடை அணிகலங்களா, எது உங்களை அதிகம் கவர்ந்தது? இதில் நீங்கள் கூடுதலான ரிசர்ச் அல்லது தேடுதல் செய்திருக்கிறீங்க? நான் தமிழ் பாடசாலைக்கு சென்ற எனது அம்மா அப்பா என்னை தமிழில் நிறைய ஊக்கம் அளித்து ஆதரவு தந்தார்கள். தமிழ் பாடசாலையில் நான் படித்து கொண்டு இருக்கையில் தமிழ் கலாச்சாரம் மற்றும் மொழி மீது இருக்கின்ற ஆர்வம் மற்றும் பற்று தான் என்னை உண்மையில் தமிழ் மரபு திங்களில் என்னை ஈடுபட வைத்தது, தூண்டியது. அண்ட் அதுதான் நான் சொல்லுவேன். நிச்சயமாக தமிழ் கலாச்சாரம், தமிழ் மொழி மீது இருக்கின்ற ஆர்வம் அண்ட் இயல், இசை, நாடகம் மூன்றிலும் எனக்கு நிறைய ஆர்வம் இருக்கின்றது. எனக்கு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அனைவரின் நிகழ்ச்சிகளை பார்க்கறதுல எனக்கும் ஆர்வமாக இருக்கின்றேன். நானும் ஆர்வமாக இருக்கின்றேன். மொழியும் தமிழ் மொழியில இருக்கிற ஆர்வம், அந்த மொழியோட சேர்ந்த அந்த கலாச்சாரங்கள் இருக்கிற ஈர்ப்பு, அதை விட கலை செயற்பாடுகளோடு இருக்கிற இன்னும் ஈடுபாடு அர்ச்சனாவை அதிகமாக எங்களுடைய தமிழ் மரபோடு தொடர்ந்து பயணிக்க வச்சிருக்கிறதுன்றது சந்தோஷம். அது அம்மா அப்பாவுக்கும் கூட அதோட சேர்ந்து பாடசாலைக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். அந்த 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 விருப்பத்தை அடுத்த தலைமுறைக்கு கொடுத்திருக்கணும் என்றதில். சரி, இதில் பெரியவர்களுடைய ஈடுபாடு பாபாலட்சுமி, பெரியவர்கள் எல்லாமே நீங்கள் எங்களுடைய பிள்ளைகளுடைய கையில் பாரத்தை கொடுத்துட்டு நீங்கள் சும்மா இருக்க போறீங்களா, அல்லது பெரியவர்களுடைய ஈடுபாடு, ஆதரவு இவர்களுக்கு எப்படி இருக்கிறது? மூத்தோர்களுடைய அவர்கள் என்னன்னா, இளையோர்கள் முன்னின்று செய்தாலும் அந்த கமிட்டியில கூடினது 90% இளையோர்கள் தான் இருக்கிறார்கள். அதாவது இந்த செயற்பாட்டு குழு, இந்த நிகழ்வு குழுவில் பிறகு நாங்கள் பின்னுக்கு இருந்த எங்களோட ஆலோசனையில கேட்டுக்கொண்டிருக்கணும். அதாவது பின்னுக்கு இருக்கிற அனுபவசாலிகள், வயது முதிர்ந்தோர்கள், அவர்களுக்கு வல்லுநர்கள். அந்த நல்ல விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த சிறுவர் இளையோர்கள் செய்தாலும் எங்களோட கேட்டுத்தான் இதை வைப்போமா அதை வைப்போமா என்ன செய்வோம் என்று சொல்லி, அப்ப எங்க
பழைய தொடங்கி வைத்தவர்களின் வழிகாட்டலில் இளையோர்கள் முன்னெடுத்து இதை செய்து கொண்டிருக்கிறோம். நல்ல ஒற்றுமையாகவும் இதாகவும் போகிறது. இது ஒரு கண்டிப்பா இந்த முறை நான் எந்த பார்வையில இங்க நடந்த எந்த ஒரு நிகழ்விலே காணாத இப்ப இங்க ஏதாவது நிகழ்வுகள், அதாவது மேடை நிகழ்ச்சிகள், பாட்டு இதுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இளையோர்கள்ட பங்களிப்பு மிக சிறிது. இதுதான் நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அறையிலே பெற பண்றோம். ஆனால் அந்த நிகழ்வு இப்ப ஒரு பழைய ஒரு மாணவர் சங்கத்தில பாடல் நிகழ்வு என்று சொன்னால் அதுல 95% முதியோர்களும் முதியோர்கள் என்றால் நான் சொல்றது இளையோர்கள் இல்லாமலும் மற்றது ஒரு 5% தான் இளையோர்கள் வருவார்கள். அதுவும் தாய் தகப்பன்ற வற்புறுத்தலின் பேரில் வர்றவர்கள் தான் இருப்பார்களே வழி அந்த விரும்பி வாரது குறைவு. ஆனால் இந்த பொங்கல் நிகழ்வு பல இடங்கள்ல நடந்தது நான் பார்த்திருக்கின்றேன். ஆனால் இந்த நடக்க போற வார ஞாயிற்றுக்கிழமை நடக்க போற இந்த தமிழ் மரபு திங்கள் தேசிய தமிழ் மரபு திங்கள் நிகழ்வு இது ஒரு தொடக்க புள்ளி. ஏனென்றா நாங்கள் தான் தொடக்கி வைக்கிறோம். தொடக்கி வைத்துட்டு இது பல்வேறு நிகழ்வுகள் அந்த மாதம் முழுவதும் நடக்க இருக்கின்றது. போல்தம்ஸ்டோ, கிங்ஸ்டன், இப்படி பல வேறு என்ன சொல்றது கவுன்சில்கள் சேர்ந்த மக்கள் சேர்ந்து செய்யணும். இதுலதான் கூடின எங்கடைத்த நிகழ்வுல இளையோர்கள பங்களிப்பு கிட்டத்தட்ட 90% இளையோர்களே நிக்க போறாங்கன்ற மாதிரி அந்த பங்களிப்பு அதான் நிகழ்ச்சிகள்ல அதுல பார்வையாளர்கள்ல பலரும் வருவார்கள் தங்கள பெற்றோர்களும் பிள்ளைகளுடன். இது ஒரு நல்ல இது இலவசமான நிகழ்வு. எல்லோரும் தங்கள பிள்ளைகளை கொண்டு காட்ட வேணும். இது நாங்கள் எங்களுக்கு விளையாட்டுக்கு நேரத்துக்கு செய்யல. நாங்கள் அந்த வளர்ந்து வரும் இளையோருக்காண்டித்தான் இதில் காட்டி அவியலை ஊக்கப்படுத்தி வருங்காலம் சந்ததிகளுக்கு நாங்கள் இதை கடத்த போகிறோம். இப்ப நொட்டிங்கல் காணிவல் என்று நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னது கருப்பினத்தவர்கள ஒரு பாரம்பரியத்தை பேணி இது ஒவ்வொரு வருஷமும் நொட்டிங்கல் காணிவல் நடக்க போகுதுன்னு சொன்னால் அதுக்கு பங்கு பெற்றவர்கள் வேற்றின மக்கள் தான் கூட காப்பலியா இந்த கருப்பாக்கள் போறதை விட அத மாதிரி வருங்காலத்தில எமது தமிழ் மரபு திங்களானது அதை விட மேலாகவும் எல்லாராலையும் விரும்பப்பட்ட ஒரு நிகழ்வாகவும் பல்வேறு தொகுதிகளிலும் ஐக்கிய ராஜ்யம் ஊடகம் மட்டுமில்லை உலகம் எங்கும் இது ஒரு பெரிய ஒரு களியாட்டு நிகழ்வாகவும் மரபுகளை பேணக்கூடிய ஒரு சந்தர்ப்பமான ஒரு நிகழ்வாகவும் இது நடைபெறும். நிச்சயம் வந்துட்டோம். ஆண்ட தமிழன் மீண்டும் ஆள துடிக்கிற மாதிரி எமது தமிழன் தான் ஆள போறான் மிக விரைவில். இப்பவே அதுக்குரிய அறிகுறிகள் தெரிகின்றது. நாங்கள் பெருமைப்பட வேண்டிய விஷயம். சந்தோஷம். சந்தோஷிக்கின்ற மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற ஒரு எழுச்சியான விழாவாக மரபு திங்கள் விழா கொண்டாட இருக்கின்ற அந்த பெருமையில் ஈடுபாட்டோடு இயங்கிக் கொண்டிருக்கின்ற உங்களுடைய சந்தோஷம் எழுச்சி தெரிகின்றது. அதுவும் இளைய தலைமுறையினுடைய ஈடுபாடு நீங்கள் சொன்னது மாதிரி பல நிகழ்ச்சிகளில் பல செயற்பாடுகளில் இளையோருக்கும் பெரியோருக்குமான இடைவெளி அதிகமாகி செல்வதை கலகாலமாக சமூகம் சார்ந்து இயங்குகின்ற பல தளங்களில் பேசுகின்றார்கள். இந்த இடைவெளியை நிரப்புவதற்கான செயற்திட்டங்களை எப்படி முன்னெடுக்கலாம் என்ற ஆலோசனைகளும் நடைபெறுகின்றன. ஆனால் இந்த மரபு திங்கள் என்ற செயற்பாடு மிக முக்கியமான ஒரு நல்ல விடயமாக நீங்கள் சொன்னதை பார்க்கும் பொழுது இளையவர்கள் விரும்பி பெரியவர்களோடு ஒன்றுடைந்து வருகின்ற ஒரு செயற்திட்டமாக இந்த நிகழ்ச்சி நகர்ந்திருக்கின்றது. இதுக்கு என்ன டாக்டிக் நீங்கள் அர்ச்சனா உங்களை போன்றவர்கள் நீங்கள் என்ன பாவிச்சிங்க? அவர்கள் ஈடுபாட்டோடு வாரதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம்? அவர்களை விருப்பத்துக்குரிய நிகழ்வுகளாக என்ன ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது? ஸோ இந்த வருடம் நிறைய இளையோர்கள் விரும்பக்கூடிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கின்றது. அவங்க நிச்சயமாக விரும்பி பார்ப்பார்கள் என்று நம்புகிறோம். அது மட்டுமில்லை நிறைய இசை நிகழ்ச்சிகளும் இருக்கின்றது. ஸோ CK இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டும் இந்த வருடம் பெர்ஃபார்ம் பண்ண இருக்கின்றார். அண்ட் அது நிச்சயமாக இளையோர்கள் விரும்பக்கூடிய நிகழ்வாக இருக்கும் என்று நாங்கள் அனைவரும் நம்புகிறோம். நல்லது. இந்த நிகழ்வு எங்கு எப்போது நடைபெறும் அது தொடர்பான விவரங்கள் இப்போ ஏற்கனவே மெய்வெளியின் கூடாக நாங்கள் அதனுடைய ப்ரொமோவை நாங்கள் பார்த்துருக்கிறோம். இருந்தாலும் கூட பாபாலட்சுமி இன்னும் விரைவாக அது தொடர்பாக நிகழ்வு எங்கே நடைபெற இருக்கின்றது, எப்படி நடைபெற இருக்கின்றது, எத்தனை மணிக்கு ஆட்கள் எப்படி வந்து போகலாமா, அல்லது ஒரேடியாக வந்தால் பிறகு இருக்க வேணுமா, அல்லது அந்த நீண்ட நேரம் பார்வைக்கு செல்லலாமா, அது தொடர்பான விவரங்களை கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே. இந்த நிகழ்வானது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 12ஆம் தேதி ஜனவரி தைத்திங்கள் 12ஆம் தேதி, அதாவது ஜனவரி 12
காலை 11:30க்கு ஹரோ லெசர் சென்டர் பைரன் ஹோலில் நடக்க இருக்கிறது. அதிகமான மக்களுக்கு தெரியும் ஹரோ லெசர் சென்டர் என்றால் எங்கே இருக்குன்னு. பக்கத்தில் ஹரோ வில்ஸ்டன் ஸ்டேஷன் இருக்கின்றது. அதில் எலிசபெத் லைன் வரலாம். பஸ்களும் இருக்கிறது. மற்றது காப்பாக் வசதி இருக்கிறது. 3 மணித்தியாலங்கள் இலவசமாக கார் பார்க் பண்ணலாம். அதை விட மேலதிகமாக பார்க் பண்ண வேண்டும் என்றால் அவைகள் பே பண்ணலாம். அதுக்கு நிறைய காப்பாக்கு வசதிகள் இருக்கிறது. எங்களோட மக்களுக்கு ஒரு இதாக இருக்கும். மற்றது நாங்கள் ஹரோ லெசர் சென்டரை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக வாழும் இடமாக இந்த ஹரோ இந்தியால பக்கங்களில் உள்ள இடங்கள் எல்லாம் ஹெய்ஸ் சவுத்தோல் அப்படியான இடங்கள்ல இருக்கிறபடியாகவும் கனபேர் கலந்து கொள்ளலாம். மற்றது நிகழ்ச்சியானது காலை 11:30 மணிக்கு ஆரம்பமாக இருக்கிறது. பொங்கல் அன்று பொங்கல் இருக்கின்றபடியால அதன் பிறகு மக்கள் வந்து அது தமிழ் பாரம்பரிய உணவுகளை சுவைத்து மகிழ்ந்து இதெல்லாம் அங்கு இலவசமாகவும் சில பொங்கல் போன்ற சில வழங்கப்படும். மற்றும் விற்பனைக்கு உரிய நமது தமிழ் பாரம்பரிய உணவுகளும் விற்பனைக்கும் இருக்கும். எல்லாம் 11:30 இருந்து 1 மணி மட்டும் மக்கள் வந்து இந்த கண்காட்சி பொருட்களை பார்வையிட்டு கலந்துரையாடி மற்றவர்களுடன் இதண்டு பழகி இதண்டு பேசிவிட்டு பிறகு 1 மணிக்கு பகல் 1 மணிக்கு எங்களோட நிகழ்வுகள் ஆரம்பமாகும். தொடங்கிச்சதுன்னு சொன்னால் ஒரு 4:30-5 மணி மட்டும் தொடர்ந்து நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும். பிறகு இப்ப 4:30-5 மணிக்கு நிகழ்வு முடிந்த பிறகு மக்கள் பிறகும் இந்த கண்காட்சிகள் அதாவது எக்ஸிபிஷன் போன்ற இதுகளை பார்க்கலாம். மற்றும் அங்கு ஓவியங்கள் வைக்கப்படும். ஓவிய போட்டிகள் நடந்தது, அதுகளை பார்வையிடலாம். மற்றும்படி வருங்காலத்துல மக்கள் எவ்வாறு இந்த அமைப்புடன் இணையலாம். நாங்கள் இது வந்து எங்களுக்கண்டு இல்லாமல் இது ஒரு பொதுவானது, யாரும் வந்து சேரலாம். மற்ற இப்போ இந்த இளையோர்கள்ட இதுகளை பார்த்துட்டு மற்ற இளையோர்களும் வந்து முன்னிருந்து இதுல சேர வேணும், என்னென்று சேரலாம் போன்ற இதுகளை தான். அப்ப இந்த நிகழ்வானது ஒரு 6 மணி மட்டும் நடக்குது. 5 மணிக்கு முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு ஆக்கள் விரும்பினவர்கள் நின்று பார்த்து கதைத்து இதண்டு விட்டு போகலாம். இது ஒரு சுருக்கமான இது. இதுல நாங்க சொன்ன மாதிரி தமிழ் இயல் இசை நாடகம் போன்ற பல்வேறு புறப்பட்ட நிகழ்வுகளும் நடக்க இருக்கிறது. இதுல ஒரு முக்கியமான ஒரு பாடகி, இளம் பாடகி, எல்லாருக்கும் தெரியப்பட்ட சி தமிழ் சரிகமா இதுல லிட்டில் சாம்ஸ் என்ற நிகழ்வுல போட்டி பெற்று செகண்ட் ரன்னர் அப்பாக வந்த சஹானா நிரேன்குமார் இந்தியாவில இருந்து வந்திருக்கிறார். எமது நிகழ்வில கலந்து கொள்வது மிக சிறப்பு. அவ வந்து இப்ப 14 வயது சிறுமி. அவ ஒரு பாடல் 2-3 பாடல் எங்களுக்காண்டி பாட இருக்குதா. அதுல இந்த இதுக்கும் பிளே பண்ணுவா. அவ என்னன்னு சொல்றது, கீட்டார் என்ற வாத்தியமும் வாசிக்கக்கூடியவ. அதுலேயும் நாங்கள் கேட்டிருக்கிறோம் 7 மண்டா எங்களுக்கு எங்களோட மக்களுக்காண்டி ஒரு இது செய்ய சொல்லி அவங்க ஆர்வமுடன் இதை கலந்து கொள்றதுக்காண்டி வர இருக்கின்றார். மற்றும்படி அனன்யா ரஜீந்திரகுமார், தமிழ் புலமை குட்டி அவையார் என்று எல்லாராலையும் நாங்கள் அழைக்கிற அனன்யா இந்த நிகழ்வில இதன்றா. அப்ப அவரோட தமிழ் பேச்சானது இளையோருக்கு சம்பந்தப்பட்ட ஒரு இதா இருக்கும். இப்படிப்பட்ட பல்வேறு சுவையான நிகழ்ச்சிகளான மற்றபடி அர்ச்சனா சொன்ன மாதிரி இந்த ரப்பிங் இப்ப புது விதமான இது ரப்பர்ஸ் அதுல அந்த இது இருக்குது. சிலம்பம் நிகழ்வு இருக்கிறது முன்ன சொன்னது போல. அப்படி இனியம் நடனம் இதில் எல்லாம் பல்வேறுபட்ட நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது. எங்களுக்கு நேரம் போதாமையால் நாங்கள் என்ன செய்யறோம்னா 1 மணிக்கு தொடங்கி சென்றால் தொடர்ந்து 4:30-5 மணி மட்டும் தொடர்ந்தே நிகழ்ச்சிகள் போய்கொண்டிருக்க போன்றது. மிகவும் எல்லாரும் ரசிப்பினம். எல்லாரும் ரசிப்பார்கள். சரி, இறுதியாக நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முதல் தமிழர்களுடைய மரபை அடையாளப்படுத்துவதற்காக பலவிதமான நிகழ்ச்சிகளோடு நீங்கள் தயாராகி இருக்கிறீர்கள். மக்களுக்கானது அனைத்து மக்களும் ஒருங்கிணைந்து இந்த கொண்டாட்டத்தில் தமிழர்களுடைய கொண்டாட்டத்தை கொண்டாடுவதற்காக பலவிதமான ஆயத்தங்களோடு காத்திருக்கிறார்கள். ஆகவே அர்ச்சனா, உங்களுடைய அழைப்பு அல்லது உங்களுடைய செய்தியாக வருகிறவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 12ஆம் திகதி தை மாதம் நிச்சயமாக அனைவரும் கலந்து கொள்ள நான் வேண்டிக் கொள்கிறேன். நீங்க கலந்து கொண்டாதான் நீங்கள் பார்க்கலாம் எங்களுடைய தமிழ் மரபு திங்கள் எப்படி
நிகழ்ச்சிகளையும் எப்படி நாங்கள் கொண்டாடுகின்றோம். 11:30க்கு நீங்கள் நிச்சயமாக வந்தீங்கள் என்றால் பொங்கலை நாங்கள் செய்யறதையும் நீங்க பார்க்கலாம். இளையோருக்கும் இது ஒரு இலவசமான நிகழ்ச்சி. குடும்ப சாதகமா வந்து இதை கலந்து கொள்ளலாம். கிட்டத்தட்ட எத்தனை பேர் இருக்கலாம்? அதுக்குரிய கெப்பாசிட்டி சொன்னீங்களோன்னு சொன்னால் 1000 பேருக்கும் மேற்பட்டது. ஈவன் 1000 பேர் இருக்கையோட இருக்கக்கூடிய, அதாவது மேச போட்டு இருக்கக்கூடிய அந்த ஹோல் தான் அது. நாங்கள் தியேட்டர் ஸ்டைலில் போடுறோம் என்று சொன்னால் இன்னும் கூடவே கொள்ளலாம். நாங்கள் சென்ற வருஷம் நடந்த நிகழ்விலே ஒரு 800 பேர் மட்டும் கலந்து கொண்டார்கள் நினைக்கிறேன். கணிசமான அளவு தான் என்னோட கணிசமான எண்ணிக்கை. ஆனால் இந்த முறையில் நாங்கள் ஒரு 800 இருந்து 1000 பேர் எதிர்பார்க்கின்றோம். இனி காலநிலை, சூழ்நிலை, மக்கள் நேரப்பாடுகள் சம்பந்தப்பட்டு இருக்கிறது என்றாலும் இந்த இளையோர்கள் முன்னின்று நடக்கிறதாலே இளையோர்களும் இதுல வருவார்கள். மக்கள், பெரியோர்கள், பெற்றோர்கள், போன முறை வந்தவர்கள், ரசித்தவர்கள் அவருடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் இந்த முறையும் சேர்றதுக்கு. மிகவும் நல்லது. இருவரையும் சந்திச்சது, பேசியது உங்கள் இருவரோடும் இந்த மரபு திங்களுடைய எழுச்சி விழா தொடர்பாக எதிர்வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 12ஆம் தேதி தமிழ் மரபு திங்களுடைய எழுச்சி விழா ஆரம்பம் கொள்ள இருக்கின்றது. அதை தொடர்ந்து களை கட்டல் இந்த மாதம் முழுவதுமே பிரித்தானியாவின் பல பாகங்களிலும் பல கோணங்களிலும் எழுச்சியாக விமர்சையாக எழுச்சி கொள்ள காத்திருக்கின்றது என்பதை நாங்கள் அறியிருக்கிறோம். ஆகவே முதலாவது ஆரம்பமாக 12ஆம் தேதி தேசிய மரபு திங்கள் பண்பாட்டு விழா கொண்டாட காத்திருக்கின்றார்கள். ஆகவே அனைவரும் இவர்கள் இருவருடைய வேண்டுகோளும் அவர்கள் அழகாக அதனுடைய பண்பாட்டினுடைய முக்கியத்துவம், விழாவினுடைய எழுச்சி, ஏற்பாடுகள், செயற்பாடுகள் என்ன நடைபெற இருக்கின்றன என்பதை அனைவருக்கும் அழகாக எடுத்து கூறியிருக்கிறார்கள். ஆகவே அனைவரும் இணைந்து இந்த விழாவை கொண்டாட மெய்வழி சார்பாகவும் உங்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். உங்களுடைய ஆதரவு இந்த இளையவர்களுக்கு கிடைக்கும். அதன் மூலம் அவர்கள் இன்னும் உற்சாகம் கொண்டு தொடர்ச்சியாக இந்த மரபோடு, தொடர்போடு, மொழியோடு, மக்களோடு பயணம் செய்வதற்கான வழிகளை, தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்கும் என்று நம்புகின்றேன். ஆகவே எல்லாரும் ஒருங்கிணைந்து எல்லாரும் கொண்டாடுவோம், கூடி கொண்டாடுவோம். எங்களுடைய தமிழின் தொன்மையை போற்றுவோம், கடத்துவோம் என்று கூறிக்கொண்டு உங்கள் எல்லோருக்கும் அன்போடு நன்றி கூறி விடை தருகின்றேன். மிக்க நன்றி இருவருக்கும். நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். மிக்க நன்றி உங்களுக்கு. மெய்வழி டிவியானது ஆரம்ப காலத்திலே 2020ஆம் ஆண்டு தொடக்கம் ஒவ்வொரு வருடம் நடக்கின்ற நிகழ்வுக்கு பூரண ஆதரவும் மீடியா பார்ட்னர்ஸாக எங்களுடன் இணைந்து எங்களுக்கு பல்வேறு விதங்கள்ல உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றும் இந்த நேரலை, இந்த இன்டர்வியூ இருக்கிறீர்கள். இது மட்டுமில்லை, உங்களோட விளம்பரங்கள் மூலம் உங்களோட ஆதரவை, பூரண ஆதரவை தந்ததற்கு நாங்கள் என்றென்றும் நன்றி கடனாக இருக்கின்றோம். இத்தருணத்துல ரஜிதா சாம் மற்றும் சாம் பிரதீபன் இருவருக்கும் மெய்வழி டிவி என்ற இதுல உங்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. நிச்சயமாக எங்களுடைய கடமை நிமித்தம் எங்களால் முடிந்த ஆதரவை அடுத்த தலைமுறையினருக்கும் அல்லது எங்களுடைய மொழிக்கும் பண்பாட்டுக்கும் தொன்மத்துக்கும் வழங்க வேண்டியது ஊடகம் சார்ந்தும் எங்கள கடமையை நாங்கள் செய்திருக்கிறோம் என்று நினைக்கிறேன். தொடர்ச்சியாக நாங்களும் நேரடியாக உங்கள் எல்லோரும் நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ள அந்த நாளுக்காக காத்திருக்கின்றோம். மெய்வழியில் நேரலையாக மரபு திங்கள் விழா, இந்த பண்பாட்டு விழா, தேசிய மரபு திங்கள் விழா நேரலையாகவும் காண்பிக்கப்படும் என்பதையும் இந்த நேரம் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். பலவிதமான தளங்களில், பலவிதமான ஊடகங்களில் இதனுடைய எழுச்சி நிகழ்வுகள் நேரலையாக காண்பிக்கப்பட காத்திருக்கின்றன. ஆகவே உலகத்தில் இருக்கிற அனைவருமே பிரித்தானியாவில் நடைபெறுகின்ற தமிழர் தேசிய மரபு திங்கள் எழுச்சி விழாவினுடைய சிறப்புகளை இளையோர்கள் நடத்தி முன்னெடுத்து செல்கின்ற இந்த விழாவை நீங்கள் கண்டு கழிக்கலாம் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். மிக்க நன்றி இணைந்து கொண்டமைக்கு. வணக்கம். நன்றி நேர்களே. இன்று மெய்வழியினுடைய சமூக வழி நிகழ்வில் கூடாக தமிழ் மரபு திங்களுடைய எழுச்சி நிகழ்வு தொடர்பாக தங்கள் பெரும் அறிவித்தல்களை உங்களுக்காக விடுத்திருக்கின்றார்கள். எழுச்சியோடு தமிழர்களுடைய உணர்வை, தொன்மத்தை நினைவு கூறுகின்ற மாதமாக தை மாதம் இருப்பதனால் 12ஆம் தேதி எல்லோரும் நேராக சென்று அர்ச்சனா கூறியது போல பொங்கல் பானை வைத்து பொங்கி அந்த பொங்கி வரும் மகிழ்ச்சியில், எழுச்சியில் உணவுண்டு அருந்தி அதன் பிறகு கலை நிகழ்வு
நிகழ்வுகளோடு இணைத்து கொள்ள இவர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆகவே நாங்களும் தயாராக இருக்கிறோம். குளிர் என்றாலும் பரவாயில்லை, குளிரை கடந்தும் கூட எங்களுடைய தமிழின் அடையாளத்தை பெருமை சொல்ல எல்லாரும் காத்திருப்பீர்கள் நினைக்கின்றேன். எல்லோரையும் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பைரன் ஹாலில் சந்திக்கலாம் என்று கூறி இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தமிழ் மரபு திங்கள் கோலாகலமும் கொண்டாட்டமும் எதிர்வரும் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11:30 மணி முதல் ஹரோ லெசர் சென்டர் பைரன் ஹாலில் இவ்வாண்டுக்கான தமிழர் பண்பாட்டு விழா தமிழ் மரபு திங்கள். பொங்கல் விளையாட்டுகள், கண்காட்சிகள், கலை கலாசார அவைக்காட்டுகைகள், உடனுக்குடன் தயாரித்து பரிமாறப்படும் பாரம்பரிய கிராமத்து உணவுகள் என அசத்தலான ஒரு கொண்டாட்ட பொழுது. அனுமதி இலவசம். அனைவரையும் இன்முகத்தோடு அழைக்கிறோம்.